என்னோட பேர் சி கிரிஜா. நான் பிஎஸ்எஸ் டிப்ளமோ இன் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் அடமா இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருக்கேன். இங்கே வந்து ட்ரைனிங்கில் இப்போ இருக்கேன். நான் என்னென்ன வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால தான் நாங்கள் வந்து வேர்ல்டு ஸ்கில் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னா, டயரியா இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைட்டல் செக் பண்ணணும். அவங்களோட வைட்டல் செக் பண்ணி அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் வந்து எத்தனை நாளாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் வந்து எல்டோபர் அப்படிங்கிற டேப்லெட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு தான் வந்து ஃப்ளூயிட் போடணும். ஃபஸ்ட்டு எமிசெட் மெட்ரோஜெல் ஃப்ளூயிட் போட்டுட்டு அவங்க வைட்டல்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன வந்து ஃப்ளூயிடை வந்து ஆர்எல் போடணுமா, டிஎன்எஸ் போடணுமா, என்எஸ் போடணுமா அப்படிங்கிறத முதல்ல அதுக்கப்புறம் தான் அதை வந்து டிசைட் பண்ண முடியும். அதில் வந்து தேவையான இன்ஜெக்ஷன், அவங்களுக்கு அந்த டயரியா ஸ்டாப் ஆகிறதுக்கு தேவையான எல்லா இன்ஜெக்ஷனும் போட்டு அவங்களுக்கு அதை சரி பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பேஷண்ட் வந்து ஓபியில் வராங்க. கூட்ட நெரிசல், அதாவது க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு. ஃபிக்ஸ் வருது அப்படின்னா எமர்ஜென்சியாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க காலத்தில் மாதிரிலாம் சாவி கொடுத்து பண்ணுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபெனிடைன்ற இன்ஜெக்ஷனை இம்மிடியேட்டாக 1 cc லோட் பண்ணி நம்ம ஐஎம்மில் போட்டோம் அப்படின்னா ஒரு 5 minutesக்குள்ளே அவங்களோட ஃபிக்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மலாக வந்து இருப்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு பேஷண்ட் வந்து மேலேருந்து ஒர்க்கிங் பிளேஸ்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் வந்த உடனே நம்ம வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா எந்த பேஷண்ட் வந்தாலுமே அவங்களுக்கு வைட்டல் செக் பண்ணணும். வைட்டல் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து லெக்கில் வந்து போன் வந்து கிராக் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே மூலயமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸ்ரே மூலயமா தெரிஞ்சுட்டு பிஓபி சார் வந்து போட சொன்னார் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் நம்ம எடுத்து வைக்கணும். பிஓபிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பேண்டேஜ், அது பேண்டேஜ் ரோல், சாஃப்ட் ரோல், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எடுத்து வச்சு மாவுக்கட்டு வந்து போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட்டு ஆக்சிடெண்ட் பேஷண்ட் வராங்க எமர்ஜென்சியில் அப்படின்னா, ஆக்சிடெண்ட் பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா எந்த பிளேஸில் ப்ளீட் ஆகுதோ அந்த பிளேஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். ஒரு இடத்த வந்து நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா அந்த பிளட்டு வந்து அந்த இடத்துலங்கிறது கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு அடுத்தபடி தான் நம்ம ஒரு டிடி பெயினுக்கு வந்து ஒரு ஃபெனாக் இன்ஜெக்ஷனை போட்டு விட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு சூச்சர் போடுற மாதிரி இருக்கா, இல்லை வெறும் ட்ரெஸ்ஸிங்லேயே வந்து அதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சரி, இன்னொரு பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் பெயினாக இருக்குது அப்படின்னு வராரு. ஃபஸ்ட்டு செஸ்ட் பெயினாக இருக்கவருக்கு முதல்ல பார்த்திங்கன்னா பிபி தான் நம்ம செக் பண்ணணும். பிபியை செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இசிஜி எடுக்க சொல்லணும். இசிஜி எடுத்து முடித்த பிறகு பிபியும் அதிகமாக இருக்குது, அவருக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட்டை இம்மீடியட்டாக அவரை போட சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தபடி தான் அவருக்கு வந்து ஃப்ளூயிடை வந்து கனெக்ட் பண்ணி போடுவாங்க. சரி, இன்னொரு பேஷண்ட் எமர்ஜென்சிக்கு வராங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிப்ரெஷன்னால டேப்லெட் யூஸ் பண்ணிட்டாங்க, இல்லை இந்த ஏதோ பூச்சி மருந்து குடிச்சிட்டாங்க, அந்த மாதிரினா அது வந்து போயிட்டு அப்டாமினில் தான் ஸ்டோர் ஆகும். எப்படி அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ரேஸ் டியூப் அப்படிங்கிற ஒரு திங்ஸை அதை வச்சு அது மூலயமா செக்ஷனை யூஸ் பண்ணி ஃபுல்லாக அவங்க வாய் வழியாக எடுத்ததை நம்ம அந்த செக்ஷன் அந்த மிஷினை வச்சு நம்ம வெளியே எடுக்கிறோம். அது வெளியே எடுத்த பிறகு தான் அவங்களோட வைட்டல்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நார்மலாக இப்போ எமர்ஜென்சி பேஷண்ட் ஓகே, நார்மலாக ஒரு பேஷண்ட் வந்து ஓபிக்கு வராங்க, ரொம்ப ஃபீவராக இருக்குது இல்லை ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த பேஷண்ட் வந்தாலுமே ஹாஸ்பிட்டலுக்கு பிபியை தான் செக் பண்ணணும். அந்த பிபி, சுகரு, வைட்டல்ஸ் எல்லா வைட்டல்ஸுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்காங்கன்னா நீங்கள் டாக்டரை கேட்டுட்டு அதுக்கான என்ன இன்ஜெக்ஷனோ அதை போடணும். முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதை தான் போடணும். இன்னும் ஒரு சில டைமில் இப்போ நம்ம வந்து சர்ஜரிக்கு ஒரு சில பேஷண்ட்டை வந்து அனுப்புவோம். இந்த சர்ஜரிக்கு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொசீஜர் படி ஒரு பேஷண்ட்டை வந்து சர்ஜரிக்கு அனுப்பணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு டிடி போடணும், ஆன்டிபயோட்டிக் போடணும், ஜைலோகான் டெஸ்டோஸ் எல்லாமே போட்டுட்டு அந்த பேஷண்ட்டோட கெத்திட்டர் போடணுன்னாலும் கெத்திட்டர் போடணும், ப்ரிப்ரேஷன் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் சர்ஜரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும். அவங்களுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும்.
எல்லா ப்ரொசீஜருமே ஓரளவு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிலையும் சரி நார்மல்லையும் சரி படிப்படியாக தான் வந்து எல்லாமே வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். இமீடியட்டாக வந்து உடனே ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும் அப்படின்னா அதை கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. இவ்வளோ ஸ்கில்லையும் நான் டெவலப் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.